முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வை தள்ளி வைக்கும்படி உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தேர்வை தள்ளி வைக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். புதிய பாடத்திட்டம் அடிப்படையில் தேர்வு என அறிவிக்கப்பட்டுள்ளதால் தேர்வுக்கு தயாராக முடியவில்லை என்று மனுதாரர் தரப்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வை தள்ளி வைக்கும்படி உத்தரவிட முடியாது என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். தேர்வை தள்ளி வைக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். முதுகலை ஆசிரியர் பணித் தேர்வு உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. மனுதாரர் தரப்பில் பல்வேறு வாதங்கள் வைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இந்த வழக்கின் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. தமிழகத்தில் காலியாக உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு அக்டோபர் 12ஆம் தேதி போட்டித் தேர்வு நடத்தப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த ஜூலை மாதம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. புதிய பாடத்திட்டங்கள் அடிப்படையில் இந்த தேர்வு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதாலும் இந்த தேர்வு நவம்பர் மாதம் நடத்தப்படும் என்று உத்தேசமாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் முன்கூட்டியே தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளதால் தங்களால் தேர்வுக்கு தயாராக இயலவில்லை என கூறி தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் விண்ணப்பதாரர்கள் பலர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்திருக்காங்க. இந்த வழக்குகள் நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பாக இன்று விசாரணையாக வந்தபோது தேர்வுக்கு விண்ணப்பித்திருந்த 2,30,000க்கும் மேற்பட்டோருக்கு நுழைவுச் சீட்டு தயாரிக்கப்பட்டு விண்ணப்பதாரர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் OMR விடைத்தாள்கள் தேர்வு மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் நீலகண்டன் தெரிவித்திருந்தார். மேலும் தற்போதைய நிலையில் தேர்வு தள்ளி வைத்தால் அது விண்ணப்பதாரர்களுக்கு பெருத்த பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா தேர்வை தள்ளி வைக்கும்படி உத்தரவிட முடியாது என்று கூறி இந்த மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.